Okay. Now the program title is how to differentiate static and non-static data or attribute. The program title is how to differentiate static and non-static data or attribute. ஒரு ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் டேட்டாவோட அட்ரிபியூட்ஸையோ இல்லை ஒரு ஸ்டாட்டிக் ஆர் நான் ஸ்டாட்டிக் டேட்டானாலும் ஒன்று தான், ஸ்டாட்டிக் ஆர் நான் ஸ்டாட்டிக் அட்ரிபியூட்னாலும் ஒன்று தான். அதாவது இப்போ சொல்ல வருது என்னன்னா, டேட்டா த அலையஸ் நேம் இஸ் என்டிட்டி, ஃபீல்டு, கிளாஸ் வேரியபிள், மெம்பர் வேரியபிள் அண்ட் தென் அட்ரிபியூட். அக்கார்டிங் டு பைத்தான் தே ஆர் கால்ட் ஆஸ் அட்ரிபியூட். பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸ்குள்ளார இருக்கிற வேரியபிளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அட்ரிபியூட்ன்றாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வந்திருக்கிறது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், த ப்ரோக்ராம் டைட்டில் இஸ் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் ஸ்டாட்டிக் வெஸ் நான் ஸ்டாட்டிக் டேட்டா ஆர் ஸ்டாட்டிக் வெஸ் நான் ஸ்டாட்டிக் அட்ரிபியூட். சரி, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் ஷேர் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கிற, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஐ கிரியேட்டட் ஒன் ஸ்டாட்டிக் வேரியபிள் inside of class, that static variable share it has values into different object. ஒரு கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணியிருக்க ஸ்டாட்டிக் டேட்டா அந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே ஷேர் பண்ணுமா. இதுதான் அவங்க சொல்ல வர்றது. Each static variable value share into multiple objects. இப்போ ஒரு கிளாஸுக்குள்ளார நான் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூஸை அந்த கிளாஸை ஆப்ரேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கும். இதுதான் அவங்க சொல்ல வந்திருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். ஓகேவா? இப்போ அடுத்தது, சின்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஏன் அப்படி ஷேர் பண்ணுது? ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் why share it has values into multiple objects or all objects in same class? Why static storage class has its values into all objects? ஏன் ஒரே ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸில் இருக்கிற வேல்யூஸு அந்த ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்க கிளாஸ் CLASS, அந்த ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்க கிளாஸை ஆப்ரேட் பண்ண போகிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் மெயின்டைன் ஒன்லி ஒன் அட்ரஸ் டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரே ஒரு அட்ரஸ் அங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் இப்போ ஐ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னீங்கன்னா, தட் வேல்யூ இஸ் யூனிக், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், இட்ஸ் அ கான்கிரீட். அப்போ கிளாஸ் வேரியபிளோட அட்ரஸ் வந்து சேம் இல்லையா சார்? சேம் இல்லை. இட்ஸ் அ அது வந்து நான் கான்ஸ்டன்ட். அது வந்து இட்ஸ் அ ஸ்டாண்டர்டு. ஸோ நான் கான்ஸ்டன்ட் வேரியபிள் எப்படி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நான் கான்ஸ்டன்ட் அட்ரஸ். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு மட்டும்தான் ஒரு கான்ஸ்டன்ட் அட்ரஸ் இருக்கும். தட் கான்ஸ்டன்ட் அட்ரஸ் ஷேர் இட் ஆஸ் வேல்யூஸ் இன்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். பட் இப்போ கிளாஸ் வேரியபிள் ஐன்னு இருக்குது, அது OBJ ஏல ஒரு வேல்யூ இருக்கும், OBJ பியில் ஒரு வேல்யூ இருக்கும், OBJ சியில் ஒரு வேல்யூ இருக்கும். சார் எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா அதையும் கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். அதாவது நான் சொல்ல வருது என்னென்னா, இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐயில் வந்துட்டு நான் வந்து ஒரு 5ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ OBJ A டாட் ஐயில் 5 இருக்கும், OBJ B டாட் ஐலையும் 5 தான் இருக்கும், OBJ C டாட் ஐலையும் 5 தான் இருக்கும். ஏன்னா அந்த ஐங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அடுத்தது J, அது ஒரு கிளாஸ் வேரியபிள்.
அப்போ obj a ல ஒரு வேல்யூஸ், obj b ல obj a dot j ல ஒரு வேல்யூஸ் இருக்கும், obj b dot j ல another values இருக்கும், and then different value found in obj c dot j. நான் திரும்ப சொல்றேன். இப்போ நம்ம வந்து கிளாஸ் வேரியபிளோட அட்ரஸ் வந்து இட்ஸ் நாட் யூனிக், இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். It is depending, it is vary depending on objects. It is vary depending on object. இப்போ obj a dot j ல இருக்கிற அட்ரஸும் obj b dot j ல இருக்கிற அட்ரஸும் obj c dot j ல இருக்கிற அட்ரஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஆனால் இதே என்ன சொன்னோம், obj a dot i ல இருக்கிற அட்ரஸும் obj b dot i ல இருக்கிற அட்ரஸும் obj c dot i ல இருக்கிற அட்ரஸும் சேம்னு சொன்னோம். ஏன்னா i is a static variable but j is a class variable. Class variable has each unique address according to object. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் வேரியபிளோட அட்ரஸும் மாறிக்கிட்டே இருக்கும். இதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ நம்மளுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு since static storage class variable maintain only one address to all objects. இதுக்கு தான் அர்த்தம் இதுதான். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் non-static storage class மேபி. நான்-ஸ்டாட்டிக்னாலே நம்ம நேற்றே சொல்லியிருக்காங்க. நான்-ஸ்டாட்டிக்னா என்ன? மேபி, லோக்கல், ஆட்டோ, குளோபல், எக்ஸ்டர்ன், ரிஜிஸ்டர். ஸோ இதில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாலே மேபி இட் வில் ஹேப்பன் ஆட்டோ, லோக்கல், குளோபல், எக்ஸ்டர்ன், ரிஜிஸ்டர், எது வேணாலும் இருக்கலாங்க. ஆல் ஆர் கால்ட் அஸ் நான் ஸ்டாட்டிக். ஆல் ஆர் ஹேஸ் யூனிக் அட்ரஸ் அக்கார்டிங் டு ஈச் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் அது வச்சிருக்க போகுது. சரி சார், இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த நான் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் டஸ் நாட் ஷேர் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நான் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது. நான் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் வேல்யூ does not share, sorry, இதான் ரைட்டு. நான் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் does not share data between different objects. ஒரு ஆட்டோவில் இருக்கிற கிளாஸ் வேரியபிளோ, இல்லை லோக்கலில் இருக்கிற கிளாஸ் வேரியபிளோ, இல்லை குளோபலில் இருக்கிற கிளாஸ் வேரியபிளோ, இல்லை ரிஜிஸ்டரில் இருக்கிற கிளாஸ் வேரியபிளோ, இல்லை எக்ஸ்டர்னில் இருக்கிற கிளாஸ் வேரியபிளோ டேட்டாவை ஷேர் பண்ணாது. யாருக்கு ஷேர் பண்ணாது? டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். different objects does not has same values to class variable. Different objects does not have, it has class variable with same values. சரி சார், இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூவை எல்லா ஆப்ஜெக்ட்டும் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ கிளாஸ் வேரியபிளோட வேல்யூவை